கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய துவக்கம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாக்கி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கிடப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, தர்மையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். லெந்து காலத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகும். இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் அனைவரும் பங்கு கொண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கும்படியாகும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற வசனங்கள், கேட்கின்ற சத்தியம், இவை யாவும் உமக்கு மகிமையாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைய அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நிரப்பும் என்னை துதியால் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கின்ற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவர் மீது பெரிதியாய் இருப்பதாக. சற்று நேரம் அமைதியோடு கூட இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும்
மிகுந்த இரக்கமுள்ள பிதா, நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அகற்றி நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக நாம் நடக்கும்படியான எல்லா கிருபையும் அருளையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 5-7 வரை. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்திலே வாசமாயிருக்கிறார். அவர் சியோனிலே நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். இதோ அவருடைய பராக்கிரமசாலிகள் வெளியே அலறுகிறார்கள். சமாதானத்தின் ஸ்தானாதிபதிகளோ மனக்கசந்து அழுகிறார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் புகழ்ந்து பாடும்படியாக அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக. அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். மகிமை மாட்சிமை மறந்திழந்தோரா, கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மகிமை மாட்சிமை மறந்திழந்தோரா, கொடுமை குருசை தெரிந்தெடுத்தாரே. மாயலோகத்தோடழியாது துய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. மாயலோகத்தோடழியாது துய கல்வாரியின் அன்பை அண்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். அழகுமில்லை சௌந்தர்யமில்லை, அந்த கெடுச்சார் எங்களை மீட்க. அழகுமில்லை சௌந்தர்யமில்லை, அந்த கெடுச்சார் எங்களை மீட்க. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. பல நிந்தைகள் சுமந்தாலுமே 10,000 பேரிலும் சிறந்தவரே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும், கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும். முள்ளின் முடியும் செவ்வங்கி அணிந்தும், கால்கரங்கள் ஆணிகள் பாய்ந்தும். குருதி வடிந்தவர் தோங்கினார், வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. குருதி வடிந்தவர் தோங்கினார், வருந்தி மடிவோரையும் மீட்டிடவே. அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். சிலுவை காட்சியை கண்டு
வைத்து என்னை சேர்த்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். என்னை சேர்த்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே, சிறுமை அடைந்தே தொங்கினார். சிறுமை அடைந்தே தொங்கினார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராயத்தை சார்ந்த அருட்திரு டேவிட் அன்பு பிரகாசம் ஐயா அவர்கள். அருட்திரு டேவிட் அன்பு பிரகாசம் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட இப்பொழுது பகிர்ந்து கொள்வார். விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் செய்தியை நாம் கேட்போமாக. அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான காலை பொழுதிற்காக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க எல்லாம் வல்ல ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை நான் பிரார்த்திக்கின்றேன். இந்த நாளிலே தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி வேத புஸ்தகத்திலே அப்போஸ்தலருடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. இங்கே 4 விதமான காலங்கள் வேளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகின்றார். பவுல் அத்தேனை பட்டணத்திலே மார்ஸ் மேடையிலே நின்று கொண்டு அந்த மக்களுக்கு சுவிசேஷம், அதாவது நற்செய்தி இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்காக அவர் ஒரு பெரிய பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அறியாமையுள்ள காலங்கள் என்று சொன்னால் என்ன? இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ரேடியோ நிகழ்ச்சியின் மூலமாக கேள்விப்படுகிறீர்கள். கேள்விப்படுகின்ற நாட்களுக்கு முன்பின்கின்ற நாட்கள், அதாவது நேற்றைய நாட்கள் அல்லது போன மாதங்கள், போன வருடங்களை குறித்து கவலை இல்லை. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்ட பிற்பாடு உங்களுக்கு போக்கு சொல்ல இடமில்லை. நீங்கள் இனிமேல் இயேசு கிறிஸ்துவை நான் அறியவில்லை, பாவத்தை வெறுக்கின்ற ஆண்டவர், பாவியை நேசிக்கின்ற ஆண்டவரை எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், அவரே உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகின்றவர் என்பதை உங்களுடைய வாழ்விலே இன்றைக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். இன்றைக்கு அறிவிக்கின்ற இந்த காலங்களை தாண்டி நீங்கள் இனிமேல் என் இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது, பரிசுத்தமுள்ள தேவனை பற்றி எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. அவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கின்றார். ஆகவே அறியாமையுள்ள காலங்களிலே ஆண்டவர் ஒருவேளை காணாதவர் போல இருந்து உங்களுடைய வாழ்விலே அநேக அற்புதங்களை செய்திருக்கலாம், அதிசயங்களை செய்திருக்கலாம். ஆனால் இது முதற்கொண்டு அவர் கேட்கின்றார், அன்பான மகனே மகளே, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கின்றார். வேத புத்தகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் 2 முறை சீடர்களுக்கு தரிசனமாகின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக தரிசனமாகிவிட்டு 3ஆவதாக அவர் தரிசனமாவதற்கு ஆயத்தப்படும் பொழுது அங்கே சீமோன் பேதுரு என்கின்ற முதன்மையான சீடன் என்ன செய்தாராம், தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு செல்கிறேன் என்று சொல்லி நான் மீன்பிடிக்கப் போகிறேன் என்று போகின்றார். இருக்கின்ற அந்த சீடர்கள் அனைவரும் சேர்ந்து அவரோடு கூட மீன்பிடிக்க சென்று விட்டார்கள். மறுநாள் அதிகாலை வேளையிலே இயேசு கடற்கரையில் நின்று, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாயிலும் உண்டா என்று கேட்கின்றார். அப்பொழுது கேட்கும் பொழுது அந்த அப்போஸ்தலன் சொல்லுகின்றான், இங்கே ஒன்றும் அகப்படவில்லை, விடிய காலம் வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு விட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் படகிற்கு அப்புறத்திலே போடுங்கள் என்று சொல்லுகின்றார். மிகுதியான மீன்களை பிடிக்கின்றார்கள், வருகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள், அவர் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது கரைக்கு வந்த பிற்பாடு பேதுரு அப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்கின்றார். சீமோனின் குமாரனாகிய பேதுருவே, இவர்களிலும் அன்பாயிருக்கிறாயா? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ அன்பாயிருக்கிறாயா என்று சொல்லி 3 முறை கேட்கின்றார். ஏன் கேட்கிறாரு? மறுபடியும் மறுபடியுமாய் நான் உனக்கு உயிருள்ள ஆண்டவராக தரிசனம் கொடுத்தேனே, நீ மறுபடியும் மறுபடியுமாய் பின்மாற்றம் அடைந்திருக்கிறாயே. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தும் அப்படித்தான் கேள்வி கேட்பார். அறியாமையுள்ள காலங்களிலே நீ அறியாமல் இருந்தாய், விட்டுவிட்டேன்.
இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் கண்டிப்பான ஆண்டவர். அவர் இன்றைக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே அவரை அறிந்து கொண்ட நாம் அவரை விசுவாசித்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் 1:12 நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு நீங்கள் ஆயத்தம்தானா? ஆண்டவர் கேட்கின்றார். அடுத்ததாக இந்த பகுதியிலே நாம் 27 வாசிக்கின்றோம். அவர் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர் தீர்மானிக்கப்பட்ட காலங்களை குறித்திருக்கிறாராம். 26 பின்பகுதியிலே வாசிக்கின்றோம். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்து வைத்திருக்கின்றார். அது என்ன தீர்மானிக்கப்பட்ட காலங்கள்? எபிரேயர் 1 வாசிக்கின்றோம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளை கொண்டு திருவுளம் பற்றின ஆண்டவர் இந்த கடைசி காலங்களிலே தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறார். தீர்மானிக்கப்பட்ட காலங்கள். இதுவரைக்கும் உங்களோடு கூட பேசாமல் இருந்த ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் அந்த டியூனரை மாற்றி ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருந்தீர்களே, ஆங்காங்கே அந்த ஸ்டேஷனில் வைக்கலாமா, இந்த ஸ்டேஷனில் வைக்கலாமா என்று சொல்லும் பொழுது இந்த சத்தம் உடைய காதுகளில் வந்து விழுந்தது. இதுதான் தீர்மானிக்கப்பட்ட காலம், இதுவே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார், தம்மை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இந்த தீர்மானிக்கப்பட்ட காலத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க ஆண்டவர் விரும்புகின்றார். யோசேப்பு என்கின்ற ஒரு வாலிபனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் 17 வயதிலே அவன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அவனுடைய சகோதரர் அவன் மீது பொறாமைப்பட்டு அவனை விற்று போட்டார்கள். அவனுடைய சொப்பனங்களிலே அவன்தான் தலைவனாய் இருந்தான். எல்லாரும் அவனை வணங்கினார்கள் என்று சொல்லி அவன் சொப்பனம் கண்டான். ஆனால் அவர்கள் இவனை விற்று போட்டு விட்டு இவனுடைய சொப்பனம் எப்படி பலிக்கணும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் கங்கணம் கட்டி கொண்டு அவனை விற்று போடுகின்றார்கள். எகிப்திற்கு போகின்றான். அங்கே போன பிற்பாடு 13 ஆண்டுகள் சிறைச்சாலையிலே அவன் வீணாய் குற்றம் சாட்டப்பட்டவனாக அவன் பொழுதை கழிக்கின்றான். தீர்மானிக்கப்பட்ட காலம் வருகிறது. 30 வயதிலே 17 வயது வாலிபனாயிருந்தவன் 30 வயதிலே அந்த தேசத்து ராஜாவிற்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அவனுக்கு தரிசனங்கள் கிடைக்கிறது. அந்த தரிசனத்தை இவன் வியர்த்தமாக்குகின்றான். அங்கே அதை தெளிவுபடுத்துகின்றான். அவனை நாட்டினுடைய பிரதம மந்திரியாக அந்த ராஜா மாற்றுகின்றார். அப்பொழுது இவர்கள் எல்லாரும் அந்த தேசத்திற்கு போய் அவன் காலில் விழுந்து, அவன் எகிப்தியனை போல அங்கே அவனுடைய நடைமுறை பாவனங்கள் மாறி போயிருந்ததினாலே அவனுடைய சகோதரன் தெரியாமல் அவன் காலில் விழுந்து கெஞ்சுகிற அளவிற்கு ஆண்டவர் அவனை உயர்த்தினார் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் தீர்மானிக்கப்பட்ட காலம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்விலே ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, துன்பத்தில் இருக்கிறீங்களா, கவலையோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் இதுதான் உங்களுடைய வாழ்விலே உங்களுடைய வாழ்வை மாற்றுகின்ற தீர்மானிக்கப்பட்ட காலம். இந்த நாளின் காலை வேளை உங்களுடைய வாழ்வை மாற்றப் போகிறது பிரியமானவர்களே. ஆகவே அந்த தீர்மானிக்கப்பட்ட காலத்தை உணர்ந்தவர்களாக இந்த காலங்களை மாற்றுகின்ற ஆண்டவருடைய கரங்களிலே உங்களுடைய வாழ்வை அர்ப்பணியுங்கள். அவர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, மேலும் ஒரு நாளை அவர் குறித்திருக்கிறாராம். இதே அப்போஸ்தலர் 17:31 வாசிக்கின்றோம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூ உலகை நீதியாய் நியாயந்தீர்ப்பார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் நியாயாதிபதியாய் வரப்போகின்றார். அப்படி வரும்பொழுது அறியாமையுள்ள காலத்தில் நாம் என்ன தவறு செய்திருந்தாலும் தெரியாது. ஆனால் வந்தபோது கணக்கு கேட்பார். அப்பா, நான் சொல்லி இவ்வளோ நாள் ஆச்சே, தீர்மானிக்கப்பட்ட காலத்தில் உன்னை நான் உயர்த்தினேனே, நீ எனக்கு சாட்சியாக இருந்தாயா, உண்மையாக இருந்தாயா, என்னை பற்றி எத்தனை பேருக்கு நீ சொல்லியிருக்கிறாய் என்று சொல்லி நம்மை பார்த்து கேட்பாரே. அப்படி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியுமா? உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நீ உதாசீனம் பண்ணிவிட்டாயே என்று சொல்லி ஆண்டு நம்மிடத்தில் கேட்கும் பொழுது நாம் எங்கே வைத்துக் கொள்வோம் நம்முடைய முகத்தை? ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஜீவகாலத்தை பயன்படுத்தி கொள்வோம். அறியாமையுள்ள காலங்கள் அல்ல, தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் அல்ல, வருங்காலங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் வரப்போகின்ற காலங்கள். ஆனால்
இந்த அத்தேனே பட்டணத்திலே பவுல் பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னார்களாம்? 32ஆம் வசனம் சொல்கிறது, இதை குறித்து இன்னொரு வேளை கேட்போம் என்று சொன்னார்களாம். இன்னொரு வேளை, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு வேண்டாம். டுமாரோ நெவர் கம்ஸ் என்று சொல்லி ஒரு பழமொழி உண்டு. நாளை என்பது வருவதே கிடையாது. இன்றைக்கே நம்முடைய வாழ்வு, இன்றைக்கே நம்முடைய ரட்சணை நாள். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் எந்த பகுதியில் இருக்கின்றோம்? அறியாமையுள்ள காலங்களில் இருக்கின்றீர்களா? தீர்மானிக்கப்பட்ட காலங்களில் இருக்கின்றீர்களா? அல்லது ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் இன்றைக்கு வந்தாலும் கூட நான் அவரோடு கூட மோட்ச ராஜ்யம் செல்வேன் என்கின்ற விசுவாசத்தோடு கூட வாழ்கின்றீர்களா? இல்லை என்று சொன்னால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய கரங்களை கொடுத்திருக்கின்றார். இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஒரு கதையை நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். ஒரு அபூர்வமான முனிவரிடம் ஒரு பெண் ஒருத்தி ஓடி வந்து தன் கணவன் போருக்கு போய் வந்ததிலிருந்து தன்னிடத்தில் அன்பாய் நடந்து கொள்வதில்லை என்று சொல்லி ஒரு மூலிகை கொடுத்தீங்கன்னா அவன் மறுபடியுமா இடத்துல அன்பாக இருப்பான் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கின்றார். அவர் சொல்லுகின்றார், ஒரு புலியினுடைய முடியை கொண்டு வா, நான் உன்னை உன் புருஷனுக்கு மூலிகை தருகிறேன் என்று சொல்லுகின்றார். முதல் தடவை போகிறா, புலி உருமுது, பயந்து போய் வந்து விடுகின்றாள். 2வது முறை, 3வது முறை, 4வது முறை போகும்போது புலிக்கும் இவளுக்கும் நல்ல ஒரு டேர்ம்ஸ் வந்துடுச்சு. டேர்ம்ஸ் கண்டிஷன் வந்த உடனே அவள் புலியும் இவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்ஸை போல பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஈஸியாக அந்த முடியை எடுத்துட்டா. போய் முனிவரிடம் கொடுக்கின்றார். முனிவர் சொல்லுகின்றார், அதுக்கு நெருப்பில் போட்டுட்டு, ஒரு புலியையே உன்னால் வசப்படுத்த முடியும் பொழுது உன்னுடைய கணவனை உன்னால் வசப்படுத்த முடியாதா? போய் அன்பாய் நடந்து கொள் என்று சொல்லுகின்றார். இன்றைக்கும் கூட நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய கரங்களில் இருப்பதை நாம் உணராமல் போகின்றோம். நம்முடைய கரங்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த நாளை நாம் உபயோகப்படுத்த முடியாமல் போய்விடுகின்றோம். உபயோகப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த நாள் மாத்திரமல்ல, அவருடைய வருகையிலே நாம் நிற்கும் பொழுதும் நம்மை பார்த்து சொல்லுவார், உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாயிருந்தாய், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவளாயிருந்தாய், நிஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்பார். அந்த நல்ல நாளிலே உங்களை நான் பரலோக ராஜ்யத்தை சந்திப்பேன் என்கிற விசுவாசத்தோடு கூட உங்களுக்கு நான் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய செய்தியை நேர்த்தியாய் பகிர்ந்து கொண்ட அருள் திரு டேவிட் அன்பு பிரகாசம் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாக்கிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழிய பணியும் தந்திருக்கின்ற திருச்சபையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய பற்றுறுதி அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தீயோர் சொல்வதை கேளாமல் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் நன்மை குறித்து பாடுபடும் பொழுது பொறுமையாய் சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதியாயிருக்கும். ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களை இந்த லெந்து நாட்களுக்குள்ளாக பிரவேசித்து எங்களை இம்மட்டுமாக ஆசீர்வதித்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் மேற்கொண்டிருக்கின்ற ஆவிக்குரிய காரியங்களை நீர் ஆசீர்வதியும். உபவாசத்தையும் ஜெபத்தையும் வேத தியானத்தையும் ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்கின்ற ஆராதனைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். எப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒலிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். உங்களைப் போலவே நாங்களும் கர்த்தாவே பொறுமையோடு அன்போடு எல்லாவற்றையும் சகித்து உம்முடைய சிலுவையை நாங்கள் எடுத்துக்கொண்டு நடக்க அருள் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல என்பதை புரிந்து கொள்ள அருளை தாரும். இந்த காலங்களிலே அதிகமாக நாங்கள் செபிக்கவும் உபவாசிக்கவும் அநேகருக்கு உதவியாக இருக்கும்படியான அருளையும் கிருபையும் தாரும். எப்பொழுதுமாக இந்த நிகழ்ச்சி பங்கு கொண்டு தங்களுடைய தேவைகளை அறிவித்திருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டு ஆசீர்வாதத்தை தந்த கர்த்தர் தாமே இந்த லெந்து நாட்களிலே அந்த பிள்ளைகள் கேட்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்தும்படியாக மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமென். நாம் யாவருமாக இணைந்து ஆண்டவர் கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல், ஆசீர்வாதம் நம்மோடும் நாம் பிரவேசித்திருக்கின்ற லெந்து காலங்களோடும் செய்ய இருக்கின்ற ஆவிக்குரிய காரியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். ஆமென். மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.